தளபதி கச்சேரி பாடல் உண்மையிலே ரசிகர்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடல அனிருத் பாடியிருக்காரு அப்படின்றது தான் ரிஹர்சல் சாங் பார்த்த நம்மளோட மைண்ட் செட்ல இருந்துச்சு. திடீர்னு அறிவு குரல் அதை விட ஷாக்கிங்கா தளபதியோட வாய்ஸ் வரப்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்துச்சுங்க. சாங் ஓபனிங்ல ஆரம்பிக்கிறப்ப என்னடா இது வெஸ்ட் ரிலீஸ்ல போயிடுமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா வைபை ஏத்த வேற லெவல் ஒர்த்து வருமா. பார்த்த வேலை அனைத்துமே ஒர்த்து. பாடலோட எண்டுல தளபதி, பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் அனிருத் எல்லாருமே சேர்ந்து ஆடக்கூடிய டான்ஸ் இந்த லிரிக்கல் சிங்கிள்ல யூஸ் பண்ணல. தியேட்டர்ல மூவி எப்போ பாருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த பாடல்ல அரசியல் சாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோ, படமே அரசியல் தாயா, பின்ன பாடல்ல இருக்காதா? அதாவது படம் பாட்டு மாதிரியே கிடையாது, டிவிகே சாங். அதாவது மூணாவது டிவிகே சாங் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஜனநாயகனுக்கு காப்பு கட்டியாச்சு. இனிமே ஹேட்டர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்கணும். இந்த தளபதி கச்சேரி பாட்டு வந்து சாட்டிஸ்ஃபைடா தாங்க இருக்கு. லூப் மோட்ல போட்டு அவன் 100 வாட்டிக்கு மேல கேட்டுட்டு இருக்கான். எல்லாருமே அரசியல் வைப்ல இருக்கப்ப திடீர்னு இந்த சினிமா வைப்புக்கு எப்படி கொண்டு வந்தார் பாத்தீங்களா? தமிழ் சினிமாவுக்கு ஆண்டவர் கமலா இருக்கலாங்க. ஆனா தமிழ் சினிமாவே ஆண்டவர் தளபதி விஜய் தான். சினிமா வந்து தளபதி போயிட்டாருன்னா சினிமா வந்து அழிஞ்சிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சினிமானால தளபதி தான், அரசியல்னால தளபதி மட்டும்தான். இந்த தளபதி கச்சேரி லிரிக்ஸ பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். பொதுவா இந்த சாங் கேக்குறதுக்கும் தளபதியோட டான்ஸ பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல செதற விட்டு